மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் அமரர் விஎன்னா விக்னேஸ்வரன் அவர்களின் ஞாபகார்த்தமாக ஸ்ரீ நாராயணா முன்பள்ளி சிறார்களுக்காக அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்கு கல்விக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பொருட்களை ஸ்ரீபரன் அவர்களால் இந்த சிறார்களுக்காக எங்கள் மூலமாக வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வினை முதலாவதாக அமரர் விஎன்னா விக்னேஸ்வரன் ஞாபகார்த்தமாக ஒரு நிமிட இறைவணக்கத்துடன் ஆரம்பிப்போம். நன்றி. இந்த நிகழ்விலே முதலாவதாக மறைந்த எங்கள் திரு விஎன்னா விக்னேஸ்வரன் அவர்களின் புகழ்களை பற்றி இந்த அரங்கிலே அவரை பற்றி சிறிய சொற்பொழிவு ஆற்றுமாறு திரு நல்லசிங்கம் அவர்களை இந்த மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். ரைட், நீங்கள் அவரை பற்றி என்ன சொல்ல விரும்ப? இந்த நேரத்திலே என்னுடைய ஆவியல் நண்பன் அல்லது என்னுடைய சித்தப்பன் கடந்த 28 ஆண்டுகளுக்கு முதல் அசம்பாவிதம் ஏற்பட்ட நேரத்திலே அவருடன் இணைந்து அவருடன் சேர்ந்து அந்த அசம்பாவிதத்திலே அகப்பட்டு கொண்டு உயிரை மாய்த்த அந்த சகோதரர்கள் அல்லது உறவினர்களாக இருக்கக்கூடிய ஜெயம் மற்றும் சுதாகரன் மற்றும் குணம் ஆகியோரை இந்த நேரத்திலே நான் நினைவு கொண்டு கடந்த 28 வருடங்களை கடந்து இன்றும் அவர் எங்களுடைய மனதிலே நீங்காமல் அந்த நினைவுகளை மீட்ட இந்த தருணத்திற்கு ஸ்ரீபரன் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அவர் 50வது பிறந்த தினத்திலே இந்த சிறார்களுக்கு இந்த கல்விக்கான உதவிகளை வழங்குவது மிகவும் சாலை சிறந்ததான ஒரு நிகழ்வாக அமைகின்றது. அவர் பாடசாலை காலங்களிலே என்னுடன் விரும்புகிற இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே அவர் கல்வி பயின்றாலும் எனது சக நண்பர்களுடன் மிகவும் சகஜமாகவும் மிகவும் கலகலப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக திகழ்ந்தவர். என்னுடைய வலதுகரமாக அங்கே திகழ்ந்த ஒரு நண்பராக இருக்கின்றார். உண்மையாகவே கலைத்துறையிலே கல்வி கற்ற அவர் கலை இலக்கியங்களை மிகவும் நுண்மையாக, அதாவது நுண்ணறிவு மிக்க ஒரு திறன் வாய்ந்த ஒரு மாணவனாக திகழ்ந்தவர். கோட்ட மட்டம், மாவட்ட மட்டம் போன்ற அந்த நிகழ்வுகளிலே தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய ஒரு மாணவனாக திகழ்ந்தவர். மாணவர்கள் மத்தியிலே அந்த 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 காலங்களிலே நடைபெறுகின்ற அந்த சோஷியல் சொல்லப்படுகின்ற ஒன்று கூடல் நிகழ்வுகளிலே பாடசாலைகளுக்கு சென்றால் விக்கி என்று சொன்னாலே கூடுதலாக ஒரு பாடல் தான் அவருக்கு
நினைவில் பெறும். அந்த பாடல்களை பாடுவார். உடனடியாக கவிதைகள் எழுதக்கூடிய திறன் படைத்தவர், கட்டுரைகள் எழுதக்கூடிய திறன் படைத்தவர் ஆசிரியர். அந்த காலத்தில் எங்களுடைய குறும்புரா இந்து கல்லூரியிலே கலைத்துறையிலே தமிழ் ஆசிரியராக கல்வி பயிற்றுவித்த சுசி டீச்சரை ஒருவரும் மறக்க மாட்டார்கள். அந்த சுசி டீச்சரிடத்திலே சில மாணவர்கள் தங்களுடைய கட்டுரை அல்லது கவிதைகளை நீங்கள் எழுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக விக்கிய பேக்குகள் சொல்லி உடனடியாக அவரிடம்தான் அனுப்பி வைப்பார்கள். அந்த அளவு ஒரு திறன் வாய்ந்த ஒரு மாணவனாக திகழ்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கிராமத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட எங்களுடைய மால் மைந்தர் மன்றம் சொல்லப்படுகிற அந்த மன்றத்தினை ஸ்தாபிப்பதற்கு இணை ஸ்தாபகராக செயற்பட்டவர். அந்த பெயர் கூட விக்கியால தான் அந்த பெயர் கூட வைக்கப்பட்டது. இணை ஸ்தாபகர்களாக இருக்கக்கூடிய மறைந்த எங்களுடைய ஜெயதாசன் மற்றும் ஸ்ரீ ஜெகன் மோகன் அப்படி போன்ற நண்பர்களுடன் இணைந்து இந்த மால்மைந்தர் மன்றம் என்ற மன்றத்தினை உருவாக்கி இன்று வரையும் செயற்படுகின்ற இளைஞர்கள் ஊடாக எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற நாராயணன் கோவிலிலே அவர்கள் தங்களுடைய திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். உண்மையாக இந்த நிகழ்விலே ஸ்ரீபரனை நாங்கள் மறக்க மாட்டோம். ஸ்ரீபரன் அவர் என்னன்னு சொன்னால் நடிகர்களுக்கு ஆலயங்கள் அமைத்திருக்கின்றார்கள், தாய் தந்தையர்களுக்கு கோயில் அமைத்திருக்கின்றார்கள், நண்பர்கள் கோயில்கள் அமைத்திருக்கின்றார்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு. ஆனால் ஸ்ரீபரன் என்பவர் கோயிலையே தன்னுடைய நண்பராக கொண்டவர். அவர் உண்மையாகவே நண்பனை தேர்ந்தெடுக்கின்ற போது கர்ணனை போல ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்வார்கள். என்றால் அந்த ஆபத்து காலத்திலும் தன்னை அந்த ஆபத்திலிருந்து அந்த நண்பனை காக்கக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய விக்னேஸ்வரன். அந்த மாதிரியான ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்த அந்த கரண் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையாகவே பாடசாலை காலங்களிலே கல்வி பயின்ற சக மாணவிகள் அவர்களை எனது வெளிநாட்டு பயணத்தின் பின்னதாக கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டு நான் ஜெர்மனி நாட்டிலிருந்து இங்கே வருகிறது கிட்டத்தட்ட 21 வருடங்களாக இருந்தது. கிட்டத்தட்ட 17-18 வருடங்களுக்கு பின்னதாக என்னுடைய பாடசாலை நன்மைகளை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த மாதம் உரும்புராயிலே கிடைத்தது. என்னன்னு சொன்னால் மடுமாதா திருப்பவனியின் போது அது உரும்புராய் கோவிலுக்கு உரும்புராய் நுழைச்சிவச்சுக்கு வருகிறது. அதனை பார்வையிட என்னுடைய குடும்பத்தினரோட அங்கே சென்ற போது என்னுடைய பாடசாலை நம்பி அவர்களை சந்தித்த போது உண்மையாக பல நண்பர்களுடைய பெயர்களுடன் முதலாவதாக நின்றது விக்கியை பற்றி அவர் சொல்லும்போது அந்த நண்பி சொன்னால் தான் இன்று வரையும் அந்த சர்ச்சில் மன்றாடுகின்ற போது அவருடைய பெயரை தான் மன்றாடாமல் இருந்ததில்லை என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர்களுடைய இதயத்திலே பதிந்து போன எங்களுடைய விக்கி. அவரை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த 50வது தினத்திலே நாங்கள் நினைவு கூறுவது சாலை சிறந்ததாக இருக்கின்றது. உண்மையாகவே எதிர்வருகின்ற காலங்களில் அவர் சார்ந்த அவருடைய கலை இலக்கிய பயணங்கள் சம்பந்தமான சில ஆவணங்களையும் இந்த ஊரிலே நாங்கள் சிறப்பிக்க முகமாக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்பதனை உங்கள் அனைவரும் முன்பதாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே, நன்றி திரு நல்லசிங்கம் அவர்களே. மறைந்த உங்கள் நண்பன் மற்றும் இந்த உங்கள் கிராமத்தில் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பிஎன்ஆ விக்னேஸ்வரன் அவர்கள் ஞாபகார்த்தமாக ஸ்ரீபரன் அவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டு இந்த சிறார்களுக்காக வழங்கப்பட இருக்கின்ற அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கப்பட இருக்கின்ற
சரி, அடுத்து சமீரா சமீரா நன்றி சொல்லுங்க ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு தென்பொதிகை மேகங்களே இங்கு வந்து சேருங்கள் என் தம்பி வந்த வேளையில் தங்க சாரல் வீசுங்கள் ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு
ராமனுக்காக 14 ஆண்டு லக்ஷ்மணன் தூங்கல. நன்றியை காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு வருமா தோணல. உண்மையிலேயே இந்த விடயம் வந்து பாராட்டத்தக்க விடயம். ஏனென்றால் வந்து ஒரு உங்களோட உயிர் நண்பன் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த வியன்னா விக்னேஸ்வரன் அவர்களின் மறைவை நினைத்து இன்றைக்கு உண்மையில் அவர் உயிருடன் இருந்திருந்தால் எனக்கு விளங்குது. இந்த வீடியோ இந்த இங்கே நடக்கிற தருணங்களை பார்க்க உண்மையிலே எனக்கு விளங்குது எப்படி பெருசாக கொண்டாடியிருப்பாங்களென்று. என்னவாக இருந்தாலும் உண்மையில் வந்து இந்த 50வது அவற்றை பிறந்த தினத்தை ஞாபகமாக ஸ்ரீ நாராயணா முன்பள்ளி சிறார்களுக்கு பரன் அண்ணா அவர்களால் ஒழுங்கமைத்து அவர்களுக்காக சிறார்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக இந்த அவர்களின் பரிசு பொருட்களை வழங்கி உண்மையிலே நாங்கள் வந்து உண்மையிலே நன்றி கூறிய கடமை ஒன்று உள்ளது. இந்த ஒரு முக்கியமான இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்புக்கு வழங்கியதற்காக முதல்ல வந்து இந்த வளாகம் சார்ந்த ஸ்ரீ நாராயண முன்பள்ளி சமூகத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்து அத்துடன் ஸ்ரீபரன் அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு உண்மையில் இந்த விடயத்தை வந்து இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக அமையும். இதைத் தொடர்ந்து ஒரு நன்றி உரையினை விமலன் அண்ணா அவர்களை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சந்தர்ப்பத்தில் விக்கியனா சொல்றதை நினைவு கொண்டு விக்கியனா சொல்றார் கணக்கு 2 கண் ஒருத்தரன் இன்னொரு ஆள் உதயராஜன் சொல்லி அந்த 2 கண்ணில் இன்றைக்கு ஸ்ரீவரன் அவர்கள் மெட்டாக்கள் மறந்தாலும் ஸ்ரீவரன் அவற்றை 50வது பேர்த்தியை நினைவு கொண்டு இன்றைக்கு இப்படியான ஒரு முன்பள்ளி சிறார்களுக்கான பாடசாலை உபகரண பொருட்களை வழங்கி வைத்திருக்கிறார். மற்றது அதோடு இந்த வருஷம் 1974ஆம் ஆண்டு பிறந்தாக்கள் அனைவருக்கும் 50வது பிறந்த தினம். நான் நினைக்கிறேன் இது 3வது சர்ப்ரைஸாக செய்திருக்கிறார். முதல்ல கீதா என்று அழைக்கப்படுற மகேந்திரன் லீகலா, 2வது மதிவதனா, 3வது வியன்னா விக்னேஸ்வரன். அவற்றை ஞாபகமாக முன்பள்ளி சிறார்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கி கவனிச்சிருக்கிறார். இதில் நான் நினைக்கிறேன் ஸ்ரீவரன் அண்ணாக்கு ஒரு உறவு முறையில் அத்தான் தான். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிலையத்தின் சார்பாகவும் எங்களோட மால்மைந்த ரோயிலே சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய விக்கின்ற நினைவுகளோட சுமந்து கொண்டு அந்த அவற்றை செய்த நல்ல விஷயங்களை நினைவுபடுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஸ்ரீபரன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் விக்னேஸ்வரன் சில ஞாபகப்படுத்தலுக்கான சில விஷயங்களை செய்கிறதுக்கு நானும் நரசிங்கனாவும் திட்டமிட்டிருக்கிறோம். அதுவும் இறைவன் செயலால் கைவிடுமென இறைவனையும் ரஞ்சித்து கொண்டு நன்றி தெரிவித்துக். ஓகே, நன்றி விமலண்ணா. மீண்டும் வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த பரிசு பொருட்களை ஸ்ரீ நாராயண முன்பள்ளி சிறார்களுக்கு அத்தியாவசியமாக பாடசாலை உபகரண பொருட்களை வழங்கி கௌரவித்த திரு ஸ்ரீபரன் அண்ணா அவர்களுக்கும் மீண்டும் எங்கள் சார்பாகவும் இந்த முன்பள்ளி சார்பாகவும் மீண்டும் நன்றியை கூறி மீண்டும் வந்து இந்த ஸ்ரீ நாராயண முன்பள்ளி தலைவர் அவர்களும் ஒரு சிறு உரை ஆற்ற விரும்புகின்றார். மேலே இந்த நிகழ்வானது மாவனா விக்னேஸ்வரன் கோவிலான என்று சொல்வார்கள். அவர்கள் பிறந்தது எனக்கு சின்னப்படி நான் இருந்த காலத்திலே இங்கே இருந்தார். குடும்ப சூழ்நிலையாக ஒரு வேலைக்கு சென்ற போது ஒரு விதிவழியில் அம்பிட்டு அவர் மட்டுமில்லை, அவருடன் சேர்ந்து ஒரு மொத்தமாக 6 பேர் இருந்தார்கள். எல்லாத்த உடம்பு அந்த திக்கா இருந்தது. அதை நான் கண்ணால் பார்த்து நான் சின்னப்படி நான் இருக்கீங்க. ஆனால் அப்படி அந்த நிகழ்வெல்லாம் இருந்து இன்றைய நிகழ்வுக்கு உண்மையிலே அந்த சந்தியா சிறிவன் அவர்களுக்கு அவர்கள் உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள்.
இது மட்டுமல்ல, இந்த 50வது நிகழ்வு மட்டுமல்ல இல்லாமல் எமது முன்பணி மாணவருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு சலுகைகளை செய்து நமது முன்பணியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே இத்தருணத்தில் நான் அவருக்கு மட்டுமில்லை கிராம உறுப்பினர்கள், வெளிநாட்டு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் என்ன சார்பில் முதல் நன்றிகள். அது மட்டும் இன்றைய நிகழ்வை நமக்கு இந்த முன்பள்ளி மாணவருக்காக பாடசாலை உபகரண பொருட்களை வழங்கி அவர்களுக்கு சிறப்பித்து அவர்கள் மீதான உபகரண பொருட்களை வழங்கி அவர்களை சிறப்பித்து அந்த சிறப்புக்கு உதாரணமாக இருக்கின்ற ஸ்ரீபரன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அந்த விக்னேஸ்வரன் அவர்களின் 50வது பிறந்த தின நிகழ்வுக்கு மற்றது அதனை ஒழுங்கு செய்ய உண்மையிலே அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒழுங்கு செய்வது பெரிய ஒரு விடயம். இது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எங்களுக்கு திடீரென்று ஒரு தகவல் வந்து அந்த ஒழுங்கினை நிமலண்ணாவும் நல்லசிங்கம் அண்ணாவும் இணைந்து திடீரென்று எங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அதுக்கான சர்ப்ரைஸ் இதை செய்தது. அதை விட உங்களோட சர்ப்ரைஸ் நிறுவனத்துக்கு நமது ஜனசம நிலையத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை. ஓகே, நன்றி தலைவர் அவர்களே. அடுத்ததாக வந்து இந்த முன்பள்ளி ஆசிரியை ஒரு சொற்பொழிவாட்ட விரும்புகின்றார்கள். இந்த நிகழ்வு நடக்கும் சமயத்தில் நான் இல்லை, அதால் எனக்கு அலையும் பெருசாக ஞாபகம் இல்லை. அது அவர்களும் சொல்கிறதே தெரியாது, சும்மா சொல்லல அதானே இருந்தாலும் முன்பளிக்க சில உதவி பெரிய உதவிக்கு நன்றி. ஓகே, நன்றி ஆசிரியை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமர்த்தி தந்த ஸ்ரீபரன் அண்ணா மற்றும் இங்கே இருக்கும் இந்த முன்பள்ளியிலே இருக்கும் நிமலன் அண்ணா, நல்லசிங்கம் அண்ணா அவர் இருவருக்கும் மற்றும் சக நண்பர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.